மக்கள் எங்களுக்கு பார்த்து கொண்டு ஒரு மினி பற்றி பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ரோப்ளாக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து எஸ்கேப் கிராண்ட்மாங்கிற ஒரு கேம் தான் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ ரெடி பண்ணாமல் நம்ம லைக் பண்ணி ஷேர் சொல்லிடுங்க. ஸோ இந்த கேமோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேமில் பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டி வீட்டுக்கு போயிடுவோம். அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்கள்ட்ட இருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தப்பிக்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறவங்களாம் நம்ம லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சொல்லிடுங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி, நம்ம கிராண்ட்மா பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ பாட்டி, என்ன பாட்டி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறீங்க? சும்மா வந்து வீட்டுக்கு வந்து சாப்பிட்றதுக்காக வந்தேன். என்ன பாட்டி என்னையே அப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க? ஸோ பாட்டி தூங்கிட்டு இருக்காங்க. இந்த கேப்பில் பார்த்து தப்பிக்க போகிறோம். என்னடா அது வீடாடா, அது இப்படி இருக்குது, என்னடா இப்படி இருக்கு? ஸோ பார்த்து நம்ம தப்பிக்க போகிறோம் நம்ம. ஸோ ஆனால் வீடு பாருங்கள் வித்தியாசமாக இருக்கு. என்னடா அதெல்லாம்? ஏய் ஓ, இது ஒரு ஏரியா தான் அப்படி இருட்டாக இருந்திருக்கு போல இருக்குது. இப்போ என்னடா பண்ணணும்? ஐயோ என்னடா பண்ணுறீங்க? ஓ அடுத்த ஐயோ கீஸ் ஏதோ பக் குயிஸ் இதுலேயே கால் வச்சு தொலைச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதான் இப்படி ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்து கரெக்டாக போவோம். நம்ம இப்போ போகலாம். இப்போ வந்து இதில் செக் பாயிண்டில் கால் வச்சுருவோம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு சேஃப்டி. அப்படியே இந்த பல் செட்டில் என்னடா பல் செட்டு, பாட்டியோட பல் செட் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்களா? என்னடா அது ஏன் நாரும் இதில் குதிச்சு போக வச்சிட்டிங்களா? என்னடா அது பபுள்ஸ்லாம் வருது. ஐயோ டே என்னடா அது, ஏன்டா கீழே விழுந்துட்டே இருக்க? ஒழுங்காக போய் தொலைஞ்சா அப்படி என்னடா உனக்கு? அப்படியே ஜம்ப்பு. அப்படியே தம்பி கொஞ்சம் நவந்துக்கோ. டே என்னடா அது புரியல எனக்கு. என்னால் ஏன் ஜம்பே பண்ண முடியல? ஜம்ப் பண்ண விடுங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே. என்னடா அது? அப்படியே போயிருங்க ஒரு நிமிஷம். பபுள் ஆகிடுச்சா? பபுள் சீக்கிரம் போட்டோம். பபுள் சீக்கிரம் போ பபுள். அண்ணனுக்கு நிறையா வேலைகள் இருக்குது. அப்படியே இங்கே ஒரு தாவு. மறுபடியும் பபுள் வருது ஃப்ரெண்ட்ஸ். இல்லை கால் வச்சா கண்டிப்பாக நமக்கு எழுத்து குறைஞ்சிரும் நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து அவ்வளோதான் குதிக்கலாம். பார்த்து போடா. இப்போ அந்த குக்கியில் காலை வச்சுட்டு செக் பாயிண்ட். ஐயோ சோழி முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் முதல்ல இருந்து வரோம். செக் பாயிண்ட் வர ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கண்டினியூ பண்ணலாம். நம்ம ஆனால் இப்படிலாம் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க நம்மளை. ஸோ அப்படியே குதிச்சு போ. ஸோ என்னடா அது ஸ்ப்ரிங்கா? இது இதுக்கு நம்ம மோச்சிருக்கானுங்க ரைட்டு. ஐயோ கால் வர வச்சு இருக்கு. இப்போ எப்படி போகணுன்னு வர தெரில இருங்க. போகணுமா ரைட்டு. இங்கே வந்தோடனே என்னடா செக் பாயிண்ட் இல்லை? செக் பாயிண்ட் தயவு செஞ்சு கொடுத்துருங்கடா, அதான்டா அண்ணனுக்கு நல்லது. சிப்பா டேய் இவங்க வேறு இதுக்கு வேறு ரோபக்ஸ் தரணுங்கிறானுங்க. என்னடா தம்பி ஒரே இடத்துல ஓடுறீங்களோ? நெட்லாக் போல இருக்குது தம்பிக்கு. அதான் ஒரே இடத்துல ஓடிட்டு இருக்காப்புல. அப்படியே ஒரே இடத்துல ஓடிட்டு இருக்கு தம்பி. அண்ணா வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறேன். இது எப்படா முடிக்கிறது? ஏதோ மேட்ச் கொடுத்துருக்கானுங்க. ஆனால் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சுற்றி ஒரே இடத்துக்கு வர மாதிரி இருக்குது. எனக்கு ஃபீல் ஆகுது. இதை பாருங்களேன். எனக்கு தெரிஞ்ச நம்ம குரோபார் தான் தேவைப்படுமோ? நீங்கள் ஃப்ரீன்னு ஒன்று பாடா சும்மா வாட்ச் ஆடுன்னு. எப்படா அதை இதை விட்டு வெளியே வர்றது? ஷோ மறைச்சிக்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸ்க்ரீனு. அப்பா வந்துருச்சு. ஏன்டா அப்படி இருக்கு கீஸ்? இந்த ரோபாக்ஸ் ரொம்ப பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ண ரொம்ப உயிராக வாங்குறானுங்க ஃப்ரெண்ட்ஸ் இவனுங்க. எப்படா போகிறது? தம்பி அந்த இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வாட்டர் இது மாடி அந்த இடத்துக்கே வந்துடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து இருங்க. நல்லா இருக்கே இது, நைஸ். ஸோ அப்படியே அப்போ இப்படி இந்த ஸ்க்ரீன் ஆங்கிள் வச்சுட்டு போமா? இல்லை இது பிசிக்கு தான் செட் ஆகும். நம்ம இப்படியே போவோம் நம்ம. ஸோ இப்போ வந்து எப்படி போகணுன்னு எனக்கே புரியல. ஆனால் இங்கே ஒரே கட்டையாக போட்டு வச்சுருக்கானுங்க. இப்படி தான் என்னடா அது ஒன்றும் புரியலையே. ஏண்டா எஸ்கேப் கிராணி ஹோம்னு நான் வாட்டி வந்துட்டேன். ஒன்றும் புரிய மாட்டேங்குது இந்த கேமில். நம்மளே ஒரே இடத்துல சுற்றிட்டு இருக்கோம். இருங்க இந்த சைடா இருங்க. அதே இடம் தான் மக்களை காமி. இது இப்படி தான். ஆமாம் அப்படி வந்தோம். ஒரே இடத்த தான் மக்களை சுற்றி வரோம். இது வேறு ஏதோ ஒன்று இருக்குது. நம்ம நம்ம ஒரு இடத்த ஆரம்பிச்சிருப்போம்ல, அங்கே போவோம். முதல்ல இங்கே வந்து வெளியே வந்துடுவோம். இங்கே வெளியே வந்தோம். வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ ஒரு இடத்துக்கு நான் வாட்டிக்கு ரேண்டமாக வந்த வந்துட்டோம் ஃபைனலி. இப்போ நீ வந்து எஸ்கேப் ஆகிற போல இருக்குது. ஸோ அதை இப்போ நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. ஓகே இப்போ வந்து இங்கே ஏதாச்சும் இருக்கும் போல இருக்குது. நீங்கள் அதை வச்சு இதை உடச்சிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஏதாச்சும் க்ரோபார் இது சம்திங் ஹார்டாக இருக்கும், அதை வச்சு நீ உடச்சிக்கலாம்னு சொல்கிறாங்க. ரைட்டு. க்ரோபார்க்கு எங்கடா போவோம்? க்ரோபார் எங்கடா இருக்குது? இது பின்னாடி இருக்குமோ? ஓப்பன் டோரா? இது கொடுத்தா டோர் ஓப்பன் ஆகிருக்கும். ஐயோ பாட்டி இங்கே தான் மக்களை. என்ன பாட்டி நீங்கள் நம்மளே இல்லை தூங்கிட்டு தான் இருக்காங்க. கண்ணை திறந்துக்கிட்டு எங்கடா தூங்குறாங்க? இன்னும் உழவு பார்க்குறாங்களா? ஐயோ அடி இன்னும் ஒருத்தன் ஏன்டா அவுட் ஆகிட்டு இருக்க? இது கைஸ்னால் நான் அசால்ட்டாக முடிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ரோப்ளாக்ஸில் ஆபி கேம்ஸ்லாம் விளாண்டு ரொம்ப நாள் அதில் அதான் டச் விட்டு போச்சு. இதை பாருங்கள் இப்போ நான் எவ்வளோ அசால்ட்டாக முடிச்சிட்டோம் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம போகலாம் அடுத்த ஸ்டேஜுக்கு. இது என்னதுடா அது? பாட்டி வந்து நூல் பின்னி இப்படி பண்ணி வச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னடா அது இப்படி இருக்குது நூல் இல்லாமல்? ஏதோ செக் பாயிண்ட் அதில் கால் வச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நல்லா செக் பாயிண்ட் பிடிச்சிட்டோம்.
ஸோ பார்த்தீங்கன்னா அதில் கால் வச்சதுக்கு பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டோம் எப்படியோ. ஆனால் எப்படினாலும் செக் பாயிண்ட் பிடிச்சிட்டாங்க. எப்படினாலும் இப்போ நம்ம செக் பாயிண்ட் பிடிச்ச என்னடா இங்கே ஸ்பான் பண்ணுறீங்க, செக் பாயிண்ட் நான் பிடிச்சிட்டேன், திஸ் சீட் இல்லை கரெக்டாக தான் மக்களை ஸ்பான் பண்ணியிருக்காங்க, நான் தான் தப்பு பண்ணியிருக்கேன். அவள் பாட்டி எந்த சீட்டான இருக்காங்க, டேய் இதுலேயே நேரம் ஆகுதுடா, டக்குன்னு போய் தோறா, என்னடா பண்ணுறேன், செக் பாயிண்ட் இங்கே வச்சுருந்தா அப்படியே டக்குன்னு நான் வாட்டிக்கு போவேன். இது இல்லைடா செக் பாயிண்ட் தான் அங்கே பிடிச்சல, நான் அப்போ எதுக்கடா இதெல்லாம் நடக்குதுங்க. சரி செக் பாயிண்ட் பிடிச்ச டைம் நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா போகலாம். ஸோ இப்போ வந்து குதி அப்படியே போடி. ஸோ என்னடா இது தெரிஞ்ச கிராண்ட்பா வந்து இந்த பட்டனை வந்து நம்மள்ட்ட இருந்து கவர் பண்ண மறந்துட்டாங்க போல இருக்குது. இதை நான் அழுத்திட்டு நான் தப்பிச்சிருவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறோம். ஸோ இது வந்து இந்த பட்டனை ஆஃப் பண்ணால் அந்த 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 ரம்பம் எல்லாமே அந்த ஸ்டாப் ஆயிருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. ஓகே ரைட்டு, இப்போ அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடுறோம், ஸ்டாப் ஆயிடுச்சு. குதிரா தம்பியா குதிச்சாச்சு. இப்போ நீங்கள் ஒரு செக் பாயிண்ட், என்னடா இருட்டாயிருச்சு மறுபடியும். சில நேரம் இந்த மாதிரி ரெட் லைட்டை போட்டுறானுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ சீக்கிரமாக நம்ம என்னடா அது வீடாடா, அது இப்படி இருக்குது வீடு, ஐயோ டே கைஸ். ஸோ ஆனால் இந்த கிராண்ட் மவுஸ் பார்த்திங்க இருக்கும், சோஃபா டேபிள் அதுவும் இதெல்லாம் லாவாவில் போட்டு ஒன்று, இதெல்லாம் சாஃப்ட் ஐட்டம், உட்டு பஞ்செல்லாம் லாவாவில் பட்டால் என்ன, நெருப்பில் பட்டாலே அது பற்றிக்கிட்டு எரியும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பாருங்கள் எனக்கு இப்படி நான் லாவாவில் போட்டு வச்சுருக்கேன்னா இது எப்படி எரியணும், அது எரியவே இல்லை, ஏதோ தண்ணியில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்து என்னடா பூனைலாம் சுற்றுது, இந்த பூனைலாம் நம்மளை கடிச்சு வச்சிடணும்னு நினைக்கிறேன். ஐயோ என்னடா நான் வாட்டிக்கு போகிறேன், ஏய் பூனை கொஞ்சம் ஒன்றும் நடக்காது. டேய் ஸோ அடிக்கடி அந்த பட்டன் அழுத்திட்டே இருக்கவங்களுக்கு தான் அடிக்கடி ஆட போட்டுறானுங்க. ஸோ இப்போ வந்து பூனை தம்பி என்ன எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, அப்படியே குச்சி போயிடும். ஆனால் மக்களை வந்துட்டோம், நம்ம அவ்வளோதான் முடிஞ்சது. ஸோ இப்போ வந்து இங்கே செக் பாயிண்ட்டை முதல்ல பிடிச்சிருவோம், அதான் நமக்கு நல்லது, நம்ம நாட்டுக்கு செக் பாயிண்ட்டை பிடிச்சாச்சு. என்னடா அது சமைக்கிறாங்க ஏதோ, ஏய் தம்பி நீ என்னடா அதில் அவிஞ்சிட்டு இருக்கு, ஐயோ கீழே விழுந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். என்ன தம்பி இது பார்த்தீங்களா, இது கிச்சன் போல் இருக்குது, கத்தி வேறு என்னடா இருக்குது வேறு, ஐயோ என்னடா செத்து போயிட்டான், ஐயோ என்னடா என்னாச்சு காமெடி பண்ணுறீங்களா என்ன, வாட் இஸ் திஸ், என்னடா அது இப்படி இருக்குது, என்னடா நான் எங்கடா போனேன், என்னடா ஏதோ பக்காலாம் நடக்குது, நான் எங்கே காணாமல் போயிட்டேன் நான் வாட்டிக்கு, ஐயோ கீஸ் நம்ம காணாமல் போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சரி பரவாயில்ல அப்படியே போகலாம். நம்ம ஏதோ பக் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் கேமு. அப்பா டே ஏன்டா இவ்வளோ பேர் பக் ஆக்கிறீங்க. ஸோ இப்போ நம்ம இங்கேயே வந்துட்டோம். நம்ம போக ஸ்டார்ட் பண்ணலாம். அது கிராண்ட்மா பாருங்கள் சப்பாத்தி போடுறாங்க. ஸோ அதில் பார்த்து போனது பாருங்க, ஒருத்தர் நசுங்கி நான் சப்பாத்தி போடும் போது, ஏன் தம்பி இப்போ பார்த்து போகணும் போல இருக்குது. சரி சப்பாத்தி போடுறாங்க, நம்மளையும் சேர்த்து நசிக்கிடக்கூடாது, அடுத்து நம்மளும் சப்பாத்தியாகி எடுத்து நம்ம குருமாக்கு தொட்டு சாப்பிட்ற எல்லாமே ஆயிரும். ஸோ இப்போ நம்ம பார்த்து போனோம். இப்போ வந்து இங்கே பாத்திரம் வளர்க்குறாங்க போல இருக்குது. அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ பாய்சனஸ் வாட்டராக இருக்கும் போல இருக்குது. இல்லைடா வாத்தெல்லாம் இருக்குது இங்கே எதுக்கு பாத்ரூம்லாம் வாத்து இருக்குது. சரி சின்ன குழந்தை விளாடும், நீ சின்ன குழந்தை எல்லாரும் வாஷ் பேசனில் போய் பாருங்கள் வாத்து போட்டு வச்சுருக்கானுங்க. ஸோ இப்போ வந்து குக்கி என்னடா என்னடா குக்கி என்னடா அந்த இடத்துலலாம் பறக்குது, லேசாக கால் வச்சாலே ஒரு மாதிரி ஆடுது. எல்லாத்தையும் ஆட்டி விட்டு போயிடுச்சு, அடி பாவி சூனியக்காரி ஆட்டி விட்டு போயிடுச்சு எல்லாத்தையும். ஐயோ கெய்ஸ் என்னடா எல்லாம் ஆட்டிகிட்டு இருக்கு, டெய்லி ஆட்டி விட்டுறாதரா எல்லாத்தையும், தம்பி ப்ளீஸ் தம்பி ஆட்டிக்கிட்டி விட்டுறாதரா அண்ணா மோனுண்டா கீஸ். இதோ ஆடுது ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் ஆட்டி விட்டு போகிறானுங்க. டே தம்பி இருறா, அப்பா செத்துட்டான்டா, டே நீ அப்படியே சாவடா, நான் ஆட்டி விட்டு போயிட்டு எப்படி போகிறது வேறு தெரில, ஆடிட்டு இருக்கு எல்லாமே, அப்படியே குதிச்சு போயிட வேண்டியதான், வேறு என்ன பண்ணுறது. ஐயோ டே என்னடா ஆட்டி விட்டு போயிட்டீங்க நீங்கள் வாட்டிக்கு, நான் எப்படா தப்பிப்பேன் நான், எல்லாம் ஆடிட்டு இருக்கிறது வாட்டிக்கு. ஐயோ தம்பி தயவு செஞ்சு அண்ணனை விட்டுருங்கடா. ஸோ விட மாட்டிக்கானுங்க, என்ன பண்ணுறதுன்னே புரியல எனக்கு. ஸோ விட்டுருங்களா தயவு செஞ்சு அண்ணனை. அப்படியே புரிஞ்சிருச்சு எப்படி புண்ணா. அதாவது வந்து நம்ம ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்குங்க, இந்த ஆங்கிள் வச்சுருவோம், நம்ம இந்த ஆங்கிள் வச்சு அப்படியே ஒரு ஃப்ளோவில் அப்படியே விளாண்டுடலான்னு பார்க்குறேன், விளாடவே விட மாட்டேங்க, அசிங்கப்படுத்தே இருக்கு. அதாச்சும் வந்து நம்ம அப்படியே கண்டினியூஸாக வந்து இப்படி டப்புன்னு ஒரு இடத்துல நிற்கவே கூடாது, ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி போனப்போ சொல்கிறானுங்க நம்மளை. ஓகே அப்பா முடிச்சாச்சுரா, நிம்மதியாக விட்டுருங்கண்ணே. இந்த ஆட்டி விடுறது தான் மக்களை சுத்தமாக பிடிக்கல எனக்கு, ஆட்டி விட்டு வெறுப்பேற்றுறானுங்க. இது என்ன ஏதோ மாவு ஃப்ரெண்ட்ஸ், குக்கி மாவு, இதெல்லாம் எது குக்கி போடுதுங்க பாருங்க, நின்றுட்டு இருக்கு பாருங்க, என்னடா பண்ணுதாங்க, ஏதோ தப்பாக நடக்குதாங்க. ஸோ அந்த சைட்லாம் நம்ம பார்க்க வேணாங்க, தேவையில்லாத விஷயம். நம்ம இப்படியே போவோம் நம்ம. ஸோ பார்த்தீங்கன்னா என்னடா கீஸ் ஜம்ப் பண்ணுற பட்டன் சரியாக வேலை செய்ய மாட்டேங்குது, வம்புக்குனே பண்ணுவாங்க போல இருக்குது. நான் ஜம்ப் பண்ணுற பட்டன் நம்ம கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன், அப்பயும் ஜம்ப் ஆக மாட்டேங்கான் பாருங்கள். ஸோ இந்த கத்தியில் கூட கால் வைக்கக்கூடாது போல இருக்குது, அவ்வளோ ஏதோ இன்னும் மோசமாக இருக்கும். இப்போ நான் எங்கடா போவேன், இதுக்குள்ளே போகணுமா,
இந்த கத்தியில் கால் வச்சு அடுத்து இந்த சாக்லேட்டில் கால் வச்சு அதுவும் பாய்சன் தானடா. ஸோ வேறு எங்கேயும் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எங்கேயும் வந்துட்டோம் நம்ம. இப்போ நம்ம போகலாம். நம்ம இப்போ இப்படி போயிட்டு இதனால ஏதோ க்ளே போல் இருக்குது, நம்ம க்ளே வச்சு விளாண்டுருப்போம், அதில் கூட பாய்சன் சொல்லி இல்லை பெயிண்ட் எல்லாமே பெயிண்டில் கூட பாய்சன் செலுத்தி வச்சுருக்கு. என்னடா அது பாட்டி ஜெயண்ட்டாக இருக்குது, அதெல்லாம் அந்த கிச்சனே ஜெயிண்ட்டு பாட்டியும் பெருசாக இருந்தாங்க. இது எப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து அதாச்சும் இதில் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா வந்து ரியல் லாலிபாப்புன்னு வச்சு எல்லாத்துலேயும் நம்ம கால் வச்சா அப்படி அடியில் கூட கீழே விழுந்துடும். ஸோ முதல்ல இதில் போய் பார்ப்போம். ஸோ அது கரெக்டு. புரிஞ்சிருச்சு. ஸோ கால் வச்சாலே முடிஞ்சிடும் உங்களுக்கு இருக்குது சோழி. ஸோ இப்போ நம்ம எதில் போவோம்னா இந்த சைடு போய் பார்ப்போம். ஸோ இந்த சைடு கரெக்டு. இப்போ இந்த சைடு தான் இருக்க சான்ஸ் நிறையா இருக்குது. நான் இந்த சைடு அவ்வளோதான் கரெக்டாக வந்துட்டோமா. இப்போ இங்கோட செக் பாயிண்ட்டை பிடிச்சிட்டு இன்னொரு பாட்டி இருக்குங்கிறது. ஏன் பாட்டி ரொம்ப பெருசாக இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு அவங்க ரொம்ப கோவமாயிட்டாங்க நம்ம ஓடணும்னு சொல்லி அப்படின்னு சொல்கிறான். ஸோ இப்போ நம்ம அப்போனா டக்குன்னு போக வேண்டியதான் நம்ம. ஸோ செக் பாயிண்ட் பிடி செக் பாயிண்ட்டை பிடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நூல் பின்னி வச்சுருக்காங்க, அதில் அப்படியே ஒன்று ஒன்றா தாவி போனோம் நம்ம. ஐயோ டே என்னடா எங்கிட்ட போயிட்டான். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த கேமில் கண்ட்ரோல்ஸ் கொஞ்சம் லைட்டாக கஷ்டமாக இருக்குது. ஸோ சீக்கிரம் ஓடு. ஸோ பார்த்திங்கன்னா கீஸ் நான் வந்து எங்கள் சேனலுக்காக வந்து ஒரு பிசி வாங்கலான்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் ஒன்றும் புரியல, எனக்கு என்ன பண்ணனே தெரில. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் எனக்கு ரொம்ப கம்மியாக தானே இருக்குது, ஒரு நிறையா வந்ததுக்கப்புறமா பிசி வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இப்போதைக்கு பிசி நமக்கு நம்ம சேனலுக்கு வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வேறு அவங்க நிறைய ஆதரவு வரணும் கீஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இப்போலாம் ஆதரவே இருக்க மாட்டேங்கி. ஒரு காலத்தில் நம்ம சேனல் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு, இப்போ ரொம்ப மோசமாக போயிடுச்சு. ஸோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ என் கூட படிக்கிறவனும் ஒருத்தன் சேனல் வச்சுருக்கான். ஸோ அவனுக்கும் எனக்கு தான் போட்டியே, அவனா 3K வச்சுருக்கான். அது எந்த சேனல்னு நான் சொல்ல விரும்பலை. ஸோ எவனாச்சும் இங்கே இருக்கிற அங்கே போய் கமெண்ட் பண்ணி அடிச்சிட்டான பிரச்சனை ஆயிரும். ஸோ அதனால் அந்த சேனல் பேர் சொல்ல வரேன். ஆனால் 3K சப்ஸ்கிரைபர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை பார்த்தாலே ஒரு மாதிரி பொறாமையாக இருக்குது. ஐயோ என்னடா பாட்டி நம்மளை சாப்பிட்டாங்க, அதுவும் ஆட்டி விட்டுட்டு இருந்தாங்க, சாப்பிட்டானுங்க. என்னடா உள்ள பர்கர் கரண்டிலாம் இருக்குல்ல, பர்கர் மெல்லாமல் பாருங்க கரண்டியில். என்னடா பீர் பாட்டில் அவள் பீரை குடிக்கிறாங்க. சரி என்னடமோ இருக்குல்ல ஹீஸ். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம சேனல் பார்க்குறவங்களாம் நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளீஸ் மக்களே. ஸோ என்னை பார்த்தா கொஞ்சம் பாவமாக தரலையா. ஸோ மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே இதுன்னு அது இப்படி இருக்குது, எனக்கு தெரிஞ்ச அந்த இதில் கால் வைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இதை ஆட்டி விட்ருவீங்களாடா, இது ஆட்டி விட்டாங்கன்னா அவ்வளோதான் மக்களே சோழி முடிஞ்சிடும். இது எப்படி முடிக்கணும்னா கைஸ் எல்லாம் பக்கு ஃப்ரெண்டு. இதில் கால் வச்சு போனோம், அந்த ப்ளூ கலராக தொடக்கூடாது. ஸோ நான் ஆரம்பத்தில் அப்படியே முந்திரி கொட்ட மாதிரி போனேன், இருந்தாலும் வந்து இவனுங்க அவுட் ஆக்காமல் இருந்திருக்கானுங்க. நானும் சரி கரெக்டுன்னு சொல்லி நான் நினச்சி போயிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா தான் தம்பி கீழே இறங்குப்பா அப்படின்னு சொல்லி தட்டி விட்டானுங்க. ஸோ இப்போ வந்து இப்போ நம்ம போகலாம் நம்ம. ஸோ மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் நிறையா வந்து புதுசாக போடுவோம் நம்ம கண்டென்ட்ஸ் எல்லாமே. ஸோ மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ரைட்டு. ஸோ இப்போ வந்து கீழே ஊற்றுறோம் நம்ம டக்குன்னு. நல்லா இதை ஆட்டி விட்டாங்கன்னா அவ்வளோதான், போகவே நமக்கு கஷ்டமாயிரும். ஸோ இப்போ நம்ம டக்குன்னு போகலாம் நம்ம. சீக்கிரம் ஓடு ஜம்ப் அவ்வளோதான் மக்களே. ஃபஸ்ட் ட்ரையிலே முடிச்சாச்சு. என்னடா ஆம்லெட்லாம் இருக்குல்ல, அது என்னடா அது பபுள் கம் மாதிரி இருக்குது. பபுள் கம் நம்மளாம் மென்னு தானே போடுவோம். இது என்னடா வயிறு, இது வயிறா எல்லாம் வேறு ஏதாச்சாடா, இது இப்படி இருக்குது. இங்கே பாருங்கள் ரோப்ளாக்ஸ் போர்டெலாம் இருக்குது. என்னடா அது. ஸோ இங்கே பாருங்கள் ஃபோர்க்கோட இது என்னென்னு வர தெரில, இது பபுள் கம் மாதிரி இருக்குது பார்க்க. இது வேறு ஏதோ இருக்குது தெரிஞ்சு, இது வெளிநாட்டில் உள்ள ஏதாச்சும் ஒரு ஃபுட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் பாருங்கள் ஃபோர்க்கோட எல்லாமே எனக்கு தெரிஞ்சு அப்படியே வாயில் போட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாம் பாருங்கள். ஸோ பார்த்திங்கன்னா ஆனால் இதுவும் வயிற்றில் பாருங்கள் அப்படியே வந்து செரிக்க மாட்டேங்குது, உள்ளே நிற்கிது. ஸோ இந்த மாதிரி வந்து கண்ட சாப்பாடு சாப்பிட்டதுனால தான் அதோட மூளைக்கு ஏதோ கிறுக்கு பிடிச்சி நம்மளெல்லாம் கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிருச்சு. ஏன் பாட்டி நான் ஒரு பேரன் தானே, ஏன் நான் வந்து இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறேன், ஏன் இந்த மாதிரி கிறுக்கு பிடிச்சிருச்சுங்கக்கா, அதுக்குன்னு நீ வேறு எவனா டார்ச்சர் பண்ண வேண்டியதானே, எதுக்கு என்ன டார்ச்சர் பண்ணுற. ஷோடி ஏன்டா கடைசியில் போய் ஏன்டா அவுட் ஆகிறேன். எனக்கு இதுக்குள்ளே பிடிக்காத இந்த கேமிங்கில் எனக்கு பிடிக்காத விஷயம் எதுனா கடைசி வரைக்கும் போயிட்டு அவுட் ஆகிறது தான். ஏன்னா நம்ம வந்து எப்படி இருப்போம்னா வந்து இப்போ நான் தாவிட்டு போகிறேன், நான் இப்போ இங்கே அவுட் ஆகிட்டேன்னா கூட வந்து சரி நம்ம இங்கே தான் அவுட் ஆகிருக்க மாதிரி தாவிக்கலாம்னு சொல்லி விட்டுருவேன். இப்படி பார்த்தீங்கன்னா நம்ம கடைசி அதாச்சும் வந்து நான் இப்போ லாஸ்ட் வரைக்கும் போகிறேன், போயிட்டு டே நான் லாஸ்ட் வரைக்கும் நான் லாஸ்ட் வரைக்கும் போய்க்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஓடு. இப்போ வந்து சீக்கிரம் ஜம்ப். ஐயோ. ஸோ நான் வந்து எப்படி அந்த வழியை எக்ஸ்பிளைன் பண்ணுறது உங்களுக்கு புரியல ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு வரேன், எனக்கு விட மாட்டேங்க. எனக்கு அந்த ஃபோர்க்கு தான் மக்கள் என்ன ஜம்ப் இங்கே பாருங்கள், ஃபோர்க்கே எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஜம்ப் பண்ண வைக்கிது. அந்த ஃபோர்க்கெலாம் கால் வைக்கக்கூடாது. இப்போ பாருங்கள் நான் இங்கே வரைக்கும் வந்துட்டேனா, இப்போ நம்ம ஆர்வமாக இருக்கும், முடிக்க போகிறோமே அது இதுன்னு இருப்போம்.
பொசுக்குன்னு ஐயோ அந்த வெறியை காமிச்சிட்டானுங்க ஃப்ரெண்ட்ஸ் இவனுங்க. ஸோ இந்த மாதிரி பொசுக்குன்னு கடைசி நேரத்தில் விழுறது எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு காண்டாக இருக்கும், இந்த கேம் விளாட்றவங்க எல்லாருக்குமே காண்டாக தான் இருக்கும். யோசிச்சு பார்த்துக்கோங்க. நீங்கள் அப்படியே விளாட்றீங்க, இங்கே அவுட் ஆனால் கூட நீங்கள் பிரச்சனை இல்லை, மறுபடியும் வந்துக்கலாம். ஆனால் இப்படி கடைசி வரைக்கும் போயிட்டு நீங்கள் கடைசியில் ஆர்வமாக இருப்பீங்க, ஆஹா முடிக்க போகிறோமே அது இதுன்னு அப்படி இருப்பீங்க. அந்த நேரத்தில் அவுட் ஆகினா ஏயோ ஏன்டா என்ன இப்படி பண்ணுறீங்க, சூசைட் பண்ணுற அளவுக்கு பண்ணுறீங்களே மாதிரி ஆயிரும். நீங்கள் வர போடுங்கடா, என்ன ஏன்டா போட மாட்டேங்கிங்க. எங்க நம்ம அமைதியாக இருப்போம் கொஞ்ச நேரம். இங்கே பாருங்க கடைசி வரைக்கும் வந்துட்டேனா, இங்கே வச்சு அவுட் ஆகிடுங்க. போயிடுறா எப்போ வந்துட்டோம். இப்போ இது என்னடா புதுசு புதுசாக இருக்குது, ஏதோ பந்தல்லாம் இருக்குது, என்னன்னே புரியல எனக்கு. ஏதோ இன்னுமோ வயிற்றுக்குள்ளே வச்சுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சார் நமக்கு என்ன, அதுதான் தின்னுட்டு போகுது, நம்ம சேஃப்டியாக வீட்டுக்கு போய் சேர்ந்தால் அது ஓகே தான். ஸோ இப்போ வந்து டக்குன்னு இப்போ போகலாம். நம்ம செக் பாயிண்ட்டை பிடிச்சிட்டோம் நல்லா செக் பாயிண்ட்டை பிடிச்சிட்டோம், அதனால் தப்பிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தம்பி என்ன தம்பி, ஏன் தம்பி. ஸோ இப்போ டக்குன்னு போகலாம் நம்ம. ஸோ ஆனால் தயவு செஞ்சு கடைசி நேரத்தில் போய் அவுட் ஆகிறதுலாம் ஒரு வழி ஃப்ரெண்ட்ஸ். ஒரு லெவல் ஏதாச்சும் வந்து இப்போ நான் வந்து ஒரு ஜிடிஏலே நம்ம ஒரு மிஷின் முடிக்கிறோம், அந்த மிஷின் ரொம்ப 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 அந்த மிஷினை முடிக்கிறதுக்கே உங்களுக்கு 1 மாதம் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படிப்பட்ட மிஷின்லாம் இருக்காது, 1 மாதம் அளவுக்குலாம் ஒரு மிஷின் இருக்காது. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அப்படிப்பட்ட மிஷினை நீங்கள் கடைசி நேரத்தில் போய் அவுட் ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு அப்படியே ஃபோனே போட்டு ஒட்டைக்கலாம் போல இருக்கும், அவ்வளோ எரிச்சலாக வரும் எங்களுக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி நான் ஏதோ ப்ரோ பிளேயருங்கிறதுனால கடைசி நேரத்தில் போய் செக் பாயிண்ட்டை பிடிச்சி அவுட் ஆகிறேன், அதெல்லாம் மறுபடியும் வந்துடுறோம் நம்ம. இவனுங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி நான் அப்படி இருக்க மாட்டேங்க தான் மக்களே ப்ரோ பிளேயர். ஸோ இப்போ அப்படியே போகலாம் நம்ம. ஸோ கரண்டி பர்கர்லாம் இருக்குது பாருங்களேன். ஸோ என்னென்னமோ உள்ள வயிற்றுக்குள்ளே வச்சுருக்கு. இப்போ வந்து போகலாம், அந்த செக் பாயிண்ட் பிடிச்சிடலாம். ரோப்ளாக்ஸ் போர்டெலாம் இருக்குது வயிற்றுக்குள்ளே. இதுன்னு அது ஓ புரிஞ்சிருச்சு இது என்னென்னு. இவனால் இப்படி உருட்டி விட்றீங்க. ஆமாம் நான் அதுக்கு இங்கே வந்த பாத்ரூம் ஆனால் டாய்லெட்டில் தானே இருக்கணும். ஓ இது வெளியே பக்கம் வந்துருக்கு போல இருக்குது. என்னடா வேகமாலாம் ஓடாக்கிறீங்க. ஐயோ பாட்டி விட்டுருங்க பாட்டி, நான் ஏன் பாட்டி துரத்துறீங்க, நான் வீட்டு விட்டு வந்துட்டேன் பாட்டி, ஏன் பாட்டி என்ன துரத்துறீங்க, பாட்டி விட்டுருங்க பாட்டி ப்ளீஸ் பாட்டி. ஐயோ வண்டிலாம் இருக்குது, எங்கள் பாட்டி எங்கே இருக்காங்க, பின்னாடி தான் மக்களே வராங்க. பாட்டி விட்டுருங்க பாட்டி ப்ளீஸ் பாட்டி, நான் தான் வந்துட்டேன் பாட்டி, துரத்தாதீங்க பாட்டி. ஐயோ என்னடா அல்லது அடிச்சு போட்டு வராங்க நம்மளை. என் மேலே என்ன கான்னே புரியல, என்ன பாவம் பண்ணிட்டேன், என்ன பாட்டி என்ன ஏன் பாட்டி அடிக்க வரீங்க, என்ன விட்டுருங்க பாட்டி ப்ளீஸ் பாட்டி ப்ளீஸ், உங்கள் பேராம் பாட்டி நான், ஏன் பாட்டி என்ன பிடிக்கிறீங்க, வேணாம் பாட்டி ப்ளீஸ். ஆனால் துரத்திக்கிட்டே இருக்காங்க என்ன, நான் என்ன பண்ணிட்டேன், நான் என்ன எதாவது பெருசாக பாவம் பண்ணிட்டேன் உங்களுக்கு, ஏதாவது போன ஜென்மம் பாவம் பண்ணிட்டேனா, ஏன் பாட்டி என்ன இப்படி துரத்துறீங்க. இந்த ஒரு பின்னாடி தான் வந்துட்டு இருக்கு செக் பாயிண்ட்டை பிடிச்சி ஆளா மக்கள், இதுக்குமா பாட்டியால் வர முடியாது. என்ன பாட்டி, ஐயோ இன்னும் வராங்க, இன்னும் எல்லாத்தையும் அடிச்சு போட்டு போயிட்டாங்க. அங்கே பார்த்தீங்களா பொசுக்குன்னு கவுந்துட்டாங்க. ஏன் பாட்டி இதான் தேவையா அவங்களுக்கு, அங்கே பாருங்கள் பொசுக்குன்னு கவுந்துட்டாங்க. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா வந்து இங்கே உள்ள ஏதோ இருக்குது, இன்னும் தூக்கிட்டோன்னது வாண்டா அனதர் வின். போங்களா. ஸோ அவ்வளோ மக்களை முடிஞ்சிருச்சு இந்த கேமு. ஸோ பார்த்தீங்கன்னா அதில் என்னமோ போட்டிருக்குனது டாப் வின்ஸ் என்னென்ன போட்டிருக்கு இதில் நம்பர் 1. நம்ம இந்த எத்தனை அதில் இருக்கும் பார்ப்போம். நம்ம கண்டிப்பாக ரொம்பலாம் இருக்க மாட்டோம், இந்த கேம் விளாட்றதுக்கே ரொம்ப நேரம் ஆக்கிட்டேன். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா எதில் இருக்கோம்னா என்னடா இது என்ன ஃபஸ்ட்டு இது எதுக்கு இந்த எதை பேஸ் பண்ணி இந்த டாப் வின் வச்சுருக்காங்கன்னு எனக்கு புரியல. ஸோ 58னா என்னது, அதுதான் காயின்ஸாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம பேர் இதில் இல்லை. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இந்த பாட்டிகிட்ட பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுவோம். பாட்டி இன்னும் பாட்டியை காணோம், பாட்டிக்கு தெரிஞ்சு மேலோகத்தில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பாட்டி மேலோகத்தில் இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தம்பிங்களா. ஸோ பாட்டி சொல்கிறது புரியலாம் மன்னிச்சுக்கோங்க. ஸோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதா அப்படி சொல்கிறாங்க. ஸோ பாய் மக்களே, பாய்.